FMனா Radio City 91.1 நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. FMனா Radio City 91.1. ராத்திரியெல்லாம் வாழ்த்திருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் வாழ்த்திருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உறக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் வாழ்த்திருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் வாழ்த்திருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. Radio City, Radio City, Radio City. 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, 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 Love Guru. Radio City, Love Guru. காதலே காதலே போ, காதலே காதலே போ, காதலே காதலே போ, காதலே காதலே போ. Radio City, Love Guru. Radio City. நான் வேணான்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவசரமா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அருண். கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் சந்தோஷமா இருந்தானா எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலும் இருக்காது. ஆனா எனக்கு அவன் நிறைய கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிய வரும்போது மனசுக்குள்ள பல வருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரியங்கா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க. FM ஓடி இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. பிரியங்காவுடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். ஒரு பிரபலமான IT நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் மனம் விட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. திரும்ப நீங்க கூப்பிடுவீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் ரிப்ளை வராது, ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பதில் வரும், அதுக்கு பிறகு அவர் எப்போ கூப்பிடுவாருன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்க அவங்களை முதல்ல காக்க வச்சதுக்கு சாரி சொன்னேன். அண்ட் நான் அடிக்கடி சொல்றதுதான், நண்பர்கள் தோழிகள் எழுதக்கூடிய அந்த மின்னஞ்சல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் டிசைட் பண்ணுது யாருக்கு உடனே கூப்பிடணும், யாருக்கு கொஞ்சம் லேட்டா கூப்பிடணும். அது போக என்னுடைய சில கமிட்மெண்ட்ஸ். அப்படி இருந்தாலும் தினசரி வரக்கூடிய ஒட்டுமொத்த மெயில்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஒரு இயலாமையில இருக்கேன் அப்படிங்கிறது நான் அழுத்தமா பதிவிடணும். பட் அதை தாண்டி பிரியங்கா ஷேர் பண்ண விஷயங்கள் என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு பாரத்தை கிரியேட் பண்ணுது. அதுதான் நான் இன்னைக்கு ரேடியோ சிட்டியில இந்த வாழ்க்கை பதிவாக உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸ்டே டியூன்ட். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FMனா ரேடியோ சிட்டி. காதல்ங்கிற பேர்ல மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருந்த எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்து என்னை மீட் எடுத்தது அருண் தான். அருணுக்கு அந்த வகையில நான் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அருண் லவ் பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வந்தது. நாங்க பிரியங்கா ரேடியோ சிட்டியில இன்னைக்கு பிரியங்கா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவுல தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாங்க. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னாரு. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக நான் உங்களை காதலிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய மனசுல நீங்க வேற இடத்துல இருக்கீங்க அருண்னு சொன்னேன். அதுக்கு பல காரணங்கள். ஏற்கனவே ஒரு தடவை காயப்பட்டிருக்கோம். ரெண்டாவது அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்னுடைய அப்பா எவ்வளவு காயப்படுவாரு, ஹர்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பல காரணங்கள் மனசுக்குள்ளார ஓடிட்டு இருந்தது. அருணை பிடிக்காமலாம் இல்ல, பட் அட் த சேம் டைம் அருணுக்கு ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய இடம் கொடுத்திருந்தேன். அது காதலன் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தானங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. அது அருணுக்கு புரிய வைக்க முடியல. ஹர்ட் ஆனாரு. எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், தெரிஞ்சு நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னா யூ ஷுட் ஃபீல் குட். நோ, எதுக்காக என்ன வேணாங்கிறன்னாரு. ஒருவேளை என்னை பத்தி எல்லாமே தெரியுங்கிறது கூட காரணமா இருக்கலாம் அருண்னு சொன்னேன். ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம். நாங்க பிரியங்கா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. நினைவுகள் வருமோ, கனவுகள் தருமோ, இதயங்கள் இடையே கலவரம் தரும். முதல் முறையினிலே மனம் குளிர்ந்திடுமோ, இதம் வலியினையும் இதம் தரும். ரேடியோ சிட்டி லவ் குரு. லவ் குரு. Radio City, Love Guru. Radio City, Love Guru. Radio City, Love Guru. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. பிரியங்கா தொடர்ந்து பேசினாங்க.
நான் அவரை வேணான்னு சொன்னதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு எனக்கு தெரியல. ஆனா என் கூட பேசுறது சுத்தமா நிறுத்திட்டாரு. நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணும் போதும் இல்ல, எனக்கு என்னமோ சங்கடமா இருக்குது, உன்கிட்ட நான் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, உன்கிட்ட சொல்லி நீ வேணான்னு சொன்னதுக்கு பிறகு உன்னை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாரு. அவரை சங்கடப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ண அவரை. ஆமா, அப்ப கூட அவர்கிட்ட சொன்னது கிடையாது, இப்போ சொல்லணும்னு தோணுது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா ஒரு நல்ல நண்பனா. அந்த நேரத்துல கூட எனக்கு அவர் மேல காதல்லாம் வரல. அவர் மட்டும் வரலைன்னா என்னுடைய காயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த காயத்திலேருந்து நான் அவ்வளவு சீக்கிரம் மீண்டு வந்திருக்க மாட்டேன். பட் அட் த சேம் டைம் மறுபடியும் நான் அவரை பதிலுக்கு காயப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நின்னாரு, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னேன். இயல்பா சிரிச்சுக்கிட்டே பத்திரிக்கை வாங்கிக்கிட்டேன். ஆனா அந்த பத்திரிக்கை வாங்கும்போது மனசுக்குள்ளார சின்னதா ஒரு வலி இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. பட் அதுக்கு பேர் காதலா அப்படின்னா எனக்கு சத்தியமா தெரியலன்னாங்க. பிரியங்கா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ஏன் இதுக்கெல்லாம் தெரியல. அருணோட மேரேஜ்க்கும் நான் போல. அருண் மேரேஜ் அன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கும் போல, வீட்லயே படுத்திருந்தேன். அம்மா கூட கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அருண் மேரேஜ்க்கு போலையா அப்படின்னு. இல்லம்மா போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. அம்மா என்ன உணர்ந்தாங்கன்னு தெரியல, பக்கத்துல வந்து தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. அன்னைக்கு எனக்கு சங்கடமா தான் இருந்தது. பட் அதே நேரத்துல அப்பவும் கூட அது நான் காதல்னு சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல நண்பன், மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுன்னாங்க. ரேடியோ சிட்டில இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரங்க பிரியங்கா என்ற தோழி தொடர்ந்து பேசினாங்க. காலங்கள் உருண்டோன்னுச்சு. ஃபியூ மந்த்ஸ்க்கு பிறகு இப்போ 2 weeks பேக் அருணை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பார்த்தேன், பேசினேன். பட் அவர்கிட்ட வந்து விழுந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன ரொம்ப சங்கடப்படுத்திருச்சு. நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்காக தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண, ஒன்னாலதான் பண்ண அப்படின்லாம் நான் உண்மையில எல்லா பழியும் தூக்கி போட்ட விரும்பல. பட் அட் த சேம் டைம் நீயும் ஒரு காரணம். சரி, ஓகே, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, அதான வாழ்க்கை அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அந்த இடத்துல நான் இன்னும் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க பிரியங்கா. ஒரு சில வார்த்தைகள் பிரியங்காவுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. ஸ்டேடியம் இந்த பாடல்களுக்கு பிறகு ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. தன்னுடைய வாழ்க்கையில காதல் கொடுத்த ஒரு காயத்திலிருந்து பிரியங்கா மீண்டு வராம தவிச்சிட்டு இருந்த போது அதுல இருந்து மீட் எடுத்தவர் அருண். அருணை ஒரு நேரத்துல ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அப்போ பிரியங்கா வேணான்னு சொல்றாங்க. கொஞ்ச காலத்துல அருண் கல்யாண பத்திரிகையோட வந்து பிரியங்காவை சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகை வாங்கும்போது கொஞ்சம் ஒரு வழியை ஃபீல் பண்ணிருக்காங்க. காலங்கள் உருண்டோடுது. திருமணத்துக்கு பிறகு அருண் வந்து சந்திக்கிறாரு. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்றாரு. அது பிரியங்காவுடைய மனசுக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்திருக்குது. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு பிரியங்கா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவுகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு சில வார்த்தைகள் பிரியங்காவுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. முதல் விஷயம், சப்போஸ் அருண் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்பவும் கூட நீங்க சங்கடப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் அருண் மேல கிரியேட் ஆகிருக்குது. அதை நீங்க எவ்வளவு மறைச்சாலும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமா இல்ல உங்களுடைய காதல் மூலமா அது தெரிய வருது. அது நான் காதல்னு சொல்ல வரல, ஆனா அது ஒரு அதீதமான அன்புன்னு கூட வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தங்களை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற உணர்வு வேற, ஆனா அவங்க நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படிங்கிற உணர்வு வேற. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமா, அந்த இரண்டுக்கும் இடையில ஒரு மெல்லிசான கோடு இல்ல, ஒரு பெரிய கோடு இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு 100 காரணங்கள் இருக்கலாம். அது அப்படியே தான் இருக்கும்னு
எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. நாளைக்கே இதை விட மாறலாம். நாளைக்கு நீங்க அருணை பார்க்கும்போது அவர் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நீங்க இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில வந்துருவீங்களா என்ன? இது ஒரு சின்ன பெயின், மைல்டான பெயின், இன்னும் சொல்ல போன ஒரு அழகான பெயின். இதை கடந்து வாங்க. மற்றபடி அவருடைய வாழ்க்கையில அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் நீங்க எந்த வகையிலும் காரணமா இருக்கவே முடியாது. வாழ்க்கையில இந்த டெஸ்டினி அப்படிங்கிறது டிசைடட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லைன்னு தெரியல. ஆனா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பணும்னு தோணுது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் வெரி ட்ரூ. யாரும் யாரையும் மாத்தி உட்கார வைக்க முடியாது. அதனால இதுக்கு நீங்க எந்த வகையிலும் காரணமா இல்ல. அப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த வழியிலிருந்து மீண்டு வாங்க. வலிக்கும் தான், பட் ஸ்டில் யூ கேன் ஓவர் கம் இட். ஸ்டே டியூன்ட். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.